சென்னையில் மருத்துவ கலந்தாய்வின் போது போலியான ஆவணங்களை மாணவர் ஒருவர் கொண்டு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கம்ப்யூட்டர் சென்டர் உரிமையாளர் ஒருவர் பணம் பெற்றுக்கொண்டு போலியான வரிசை பட்டியலை தயார் செய்து தந்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அமைந்துள்ள மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககத்தில் மருத்துவ படிப்பிற்கான சான்றிதழ் சரிபார்க்கும் பணி நடைபெற்று வருகிறது. கலந்தாய்வுக்கு வந்த மாணவர் ஒருவரின் ஆவணங்களை சரிபார்த்தபோது போலியான கலந்தாய்வு வரிசை பட்டியல் வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து மருத்துவக் கல்வி அதிகாரிகள் இந்த மோசடி தொடர்பாக கீழ்ப்பாக்கம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்து அந்த மாணவரையும் அவரது தந்தையையும் ஒப்படைத்தனர். அவர்களிடம் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் போலியான ஆவணங்களை வைத்திருந்த மாணவன் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 18 வயது நிரம்பியவர் என்பதும், இவர் 12ஆம் வகுப்பில் 376 மதிப்பெண் பெற்று நீட் தேர்வில் 429 மதிப்பெண்கள் பெற்றிருப்பதும் விசாரணையில் தெரியவந்தது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் கம்ப்யூட்டர் சென்டர் வைத்திருக்கும் வெங்கடாச்சலபதி என்பவரிடம் மருத்துவ படிப்பிற்காக விண்ணப்பித்திருந்ததாகவும், பல நாட்களாக பட்டியலில் மாணவரின் பெயர் வராத நிலையில் மாணவருக்கு தெரியாமல் வேறொரு கலந்தாய்வு வரிசை பட்டியலை எடிட் செய்து இவரது பெயரை மோசடியாக சான்றிதழில் பதிவு செய்து கொடுத்திருப்பது தெரியவந்தது. கம்ப்யூட்டர் சென்டரின் உரிமையாளர் பணம் பெற்றுக்கொண்டு இந்த மோசடி வேலையில் ஈடுபட்டுள்ளது தெரியவந்ததை அடுத்து மாணவன் கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர்.